கருப்பு படத்தோடைய டீசர் இப்போ வெளியாயிருக்கு. சூர்யா அவர்களுடைய நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சாய் அபியங்கர் மியூசிக்கில் உருவாயிருக்கிற படம் தான் கருப்பு. இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் இது அனௌன்ஸ் பண்ண டைம்லேருந்தே சூர்யா அவர்கள் லாயராக நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னதுலேருந்து எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த படம் ஜெய்பீம் மாதிரி ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவாக இருக்குமா, இல்லை ஒரு பக்காவான ஆக்ஷன் ஃபிளிக்காக இருக்குமா அப்படிங்கிறது தான். பட் இந்த டீசர் அது எல்லாத்துக்கான பதிலையும் சொல்லிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. எஸ், இந்த டீசர் பார்க்கும்போது நம்மளால் கிளியராக புரிஞ்சுக்க முடிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு பக்கா ஆக்ஷன் ஃபிளிக்காகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான். மலையாளம் ஆக்டரான இந்திரன் இதில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. மெட்ரோ ஃபைட்லேயா இருக்கட்டும், இல்லை வேற ஒரு ஷாட்லேயா இருக்கட்டும், சூர்யா அவர்களுடைய பக்கத்துலையும் சூர்யா அவர்களுடைய பின்னாடியும் இந்திரன் அவர்களை நம்மளால் பார்க்க முடியுது. மேபி அவரோட கேஸ்க்காக தான் சூர்யா அவர்கள் வாதாடுவார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அசம்ஷனாக இருக்குது. அண்ட் டீசர் பொறுத்த வரைக்கும் த்ரிஷா அவங்களுடைய ரோலை டீம் ரிவீல் பண்ணவே இல்லை. அதில் ரொம்பவே கான்ஷியஸாக இருந்திருக்காங்க. அவங்க வர எந்த ஷாட்டையுமே டீசரில் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் சூர்யா அவர்கள் மாஸாக பேசுகிற டயலாகாக இருக்கட்டும், இல்லை டேடிஸ் ஹோம்னு சொல்கிறதா இருக்கட்டும், பின்னாடியிலேருந்து ஒருத்தரோட ஷார்ட்ஸை காட்டிகிட்டே இருந்தாங்க. அதை நமக்கு பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜி அவர்கள் மாதிரி தான் தெரியுது. மேபி அவர் தான் இந்த படத்தில் ஒரு மெயினான ஆன்டகனிஸ்டாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் டீசரோட ஸ்டார்டிங்கில் வரதா இருக்கட்டும், இல்லை வந்து சூர்யா அவர்கள் 2 டிரான்ஸ்ஃபர்மேஷனில் காட்டுறதா இருக்கட்டும், இல்லை எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் தோணுது. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஆல்ரெடி ஃபேண்டசி வச்சு மூக்குத்தி அம்மன் பண்ணியிருக்காரு. அண்ட் சூர்யா அவர்களை 2 விதமாக காட்டுறாங்க. அந்த லாயர் கோட் சூட்லேயா இருக்கட்டும், இல்லை வேற ஒரு இடத்துல ரொம்ப ஆங்க்ரி மேனாக காட்டுறதா இருக்கட்டும், அந்த ஒரு எலிமெண்ட்டை கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறது தான் எங்களுடைய அசம்ஷனாக இருக்குது. அண்ட் சாய் அபியங்கர் மேலே பல கேள்விகள் இருந்துகிட்டே இருந்து அது எல்லாத்துக்குமே இந்த டீசர் மூலியமாக பதிலளிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த டீசரில் அவருமே ஒரு முக்கியமான அங்கமாக இருக்காரு. அந்த 1.5 நிமிஷம் டீசரில் பக்காவாக அவருடைய சாங் ஃபிட்டின் ஆகி அது இன்னுமே ஒரு வேகம் தான் அந்த டீசர் கொடுக்குது. இந்த டீசர் கண்டிப்பாக சூர்யா அவர்களுடைய ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு ஃபீஸ்டாக தான் அமைஞ்சுது. அண்ட் சூர்யா அவர்கள் இதில் ரொம்பவே சாமிங்காக தெரிகிறாரு. எல்லா லுக்ஸ்லையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட்டின் ஆன மாதிரி தெரிகிறாரு. உங்களுக்கு இந்த டீசர் எப்படி இருந்தது? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.